தமிழ் சினிமா பிரபல நடிகை கனகா திடீர்னு இன்னைக்கு உடல் சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். இந்த விஷயம் தமிழ் சினிமா துறையில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்கு. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் சொல்லி. தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்துல கனகா மிகவும் பிரபலமான நடிகை. காரணம், இவங்க நடித்த முதல் திரைப்படம். இவங்க நடித்த முதல் திரைப்படமே இவங்களுக்கு பயங்கர வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. 1980களில் கரகாட்டக்காரன் திரைப்படம் பட்டி தொட்டி எங்குமே பயங்கரமா பரவுனுச்சு. ராம்ராஜுக்கு ஹீரோயின் நடிச்ச கனகா அந்த படத்துக்கு அப்புறம் ரஜினி சார், கமல் சார்னு அடுத்தடுத்து முக்கியமான நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சாங்க. அப்படி கனகா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 3 மொழிகளையுமே பட்டையை கிளப்புனாங்க. ஆனா இப்படியாப்பட்ட கனகா இந்த அளவுக்கு நடிகையா இருந்தாலும் அவங்களுக்கு பக்கபலமா முழு சப்போர்ட் பண்ணது அவங்க அம்மா தான். ஆனா கனகா இப்படி 2000 வரைக்குமே படங்கள்ல பிரபலமா நடிச்சாங்க. 2000 அப்போ அவங்க அம்மா திடீர்னு அவங்களை விட்டு இறந்து போனாங்க. ஏற்கனவே நடிகை கனகாவுடைய அப்பா இறந்துட்டாரு. பக்கபலமா இருந்த தன் அம்மாவை இறந்ததுக்கு அப்புறம் கனகாவால அடுத்து வாழ்க்கையில என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. ரொம்பவுமே ஒரு கஷ்டத்தை நோக்கி போயிருக்காங்க. அந்த நிலைமையில என்ன பண்ணணும், எப்படி வாழ்க்கை நடத்தணும்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கனகா மேரேஜ் பண்ணிக்கலாம் நினைக்கும் போதுதான் அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. யாரும் நம்பி நாம திருமணம் பண்ணிக்க முடியும்னு தெரியாம குழப்பத்துல இருந்திருக்காங்க நடிகை கனகா. அவங்க அம்மாவும் இதே மாதிரிதான் அவங்க அப்பாவால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கத கனகா கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால ஆண்களை அந்த அளவுக்கு நம்பாத கனகா தன் வாழ்க்கையில யாருமே தேவையில்லைன்னு சொல்லி தனி ஆளா நின்று இருக்காங்க. கனகாவால அவங்க ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளானதுனால எந்த படங்கள்லையுமே அதுக்கப்புறம் கமிட் ஆகி நடிக்க முடியல. தெலுங்கு, மலையாளத்திலையும் நடிகை கனகாவை நடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ போராடி பார்த்துருக்காங்க. ஆனா கனகா எந்த படத்துல நடிக்கவும் இல்லை. கனகாவுடைய இந்த முடிவு எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். அதன் பிறகு நடிகை கனகா தன்னுடைய சொந்த வீட்டுல தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. யார்கிட்டையும் பேசாம எதுவுமே பண்ணாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்த கனகா ரொம்ப நாளுகளுக்கு அப்புறம் கங்கை அமரன் கனகாவை பார்க்கலான்னு வீட்டுக்கும் போயிருக்காரு. அப்படி போன கங்கை அமரன் கூட நடிகை கனகா வெளியே வந்து பார்க்கவே இல்லையா. அக்கம் பக்கத்துல நடிகை கனகா இருக்காங்களான்னு கேட்கும்போது கனகாவுடைய வீடு எந்த நேரம் பார்த்தாலும் பூட்டி தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு யாரும் வரதும் இல்லை, அவங்களும் வெளியே வரதும் இல்லை. சாப்பாடு கூட அப்பப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு பையன் வந்து வீட்டு வாசல் வச்சுட்டு போயிடுவான். ஆனா அவங்க எப்போ வந்து சாப்பாடு எடுக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, நல்லா இருக்காங்களா இல்லையா, எதுவுமே தெரியல. அடிக்கடி அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து அலறல் சத்தம் மட்டும்தான் கேட்குமே தவிர மற்றபடி அவங்க பேசினி கூட அங்க பார்த்ததே இல்லை. கனகா ஒருவேளை மூளையில எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சா, இல்ல அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கங்கை அமரன் மூலமா இப்போ வெளியாகி இருக்கு. இது சினிமா திரைப்படங்கள் மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்கள் அனைவருக்குமே பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் தான் இருக்கு.